எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். நம்ம இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் கணிச்ச மாதிரி மண்டே ஆர் டியூஸ்டே மார்க்கெட் வந்து இனிஷியலாக சரிஞ்சால் கூட ஒரு சரிவோடு தொடங்கினா கூட வாரத்தினுடைய இறுதியில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூஎஸோடைய ஃபெட் மீட்டிங் இந்த மந்தோடைய இறுதியில் இருந்து இருக்கும். மார்க்கெட் வந்து அதனுடைய எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இதுதான் நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸில் பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்திருக்கு. இந்த மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டு நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இந்த ட்ரெண்டை வந்து நோட் பண்ணி பாருங்கள். என்டையர் ட்ரேடிங்கும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள நடந்திருக்கா? ஓவரால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இன்னைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் அப்படிங்கிறத நம்ம லெவல்ஸில் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இது சரியை தான் போகுது, ஃபால் ஆக தான் போகுது அப்படின்ற எண்ணத்தில் புட் ஆப்ஷன் என்னுடைய ட்ரேட்லேயும் நான் ஒரு புட் ஆப்ஷனை வந்து எடுத்திருந்தேன். ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த நெக்ஸ்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 24,540 24,440 இது வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனாக இருக்கும். நாளைக்கு இந்த லோவை கட் பண்ணும்போது 24,540 440 வரைக்குமே இந்த சரிவு வந்து ஃபால் ஆகலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ப்ரீவியஸாக இருப்பாரு இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் வந்து இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது ஃபாலோ ஆகுதா? இப்போ இந்த சப்போர்ட்டை தான் இதுக்கு அடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது 24,540 500ங்கிறதே நமக்கு வந்து சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல சிக்னிஃபிகண்டான ஒரு அப்சைடு மூவ் கிடைக்கும். ஏன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த அப் ட்ரெண்டில் செல்லர்ஸோடைய இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது இந்த ரீஜனில் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் வந்து அப்சைடில் வந்து நடக்கும். ஓகே, மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்கிறது கிடையாது. எக்ஸாக்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ப்ராபபிலிட்டி கேம் தான். கிட்டத்தட்ட 90% வந்து இந்த பாயிண்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரீசன்னால என்னுடைய ட்ரேடு வந்து இன்னைக்கு நான் புட் ஆப்ஷன் தான் எடுத்திருந்தேன். எவ்வளோ டைம் எடுத்திருக்கு பாருங்க. ஒரே ஒரு ட்ரேடு தான், வேற வாய்ப்பும் வரல. ஆர்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 9:38 போட்டிருக்கேன். 9:54 இந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, ஒரே ஒரு ட்ரேடு தான். தட்ஸ் ஆல். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். முக்கியமான லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,540 24,440. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இந்த லெவல்ஸ் ரீச் ஆகிட்டு அப்போர்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் இந்த ட்ரெண்டை வாட்ச் பண்ணி பாருங்க. நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த டைம் ஃப்ரேமோட சொல்லும் போது உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் கிளியராக புரியும். ஏன்னா நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து இந்த டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள், இதே ஃபார்மேஷனில் தான் வரும். இந்த ட்ரெண்டு வந்து நாளைக்கு இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சு, டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஒரு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 வீக்காக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்குது. இதை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஃபார்மேஷனில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ரிவர்சல் நடக்காது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட்டாக தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது, அதாவது 53,300 இந்த ரீஜனில் நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் 30 மினிட்ஸ் பிரேக் அவுட் வந்து நடக்கும்போது ஒரு கரெக்ஷன் தான் வந்து இந்த ட்ரெண்டுக்கு உண்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கரெக்ஷன் வந்து வரலாம். டுவர்ட்ஸ் 53,000 52,900 வரைக்கும் இந்த கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். ஓகே, நிஃப்டியும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஓவராலாக டே வைஸில் பிரேக் அவுட் நடந்திருக்கு, பாசிட்டிவ்ல இருக்குது. இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு கரெக்ஷன். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரலாம் இனிஷியலாக. இந்த டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன்ஸ் நாளைக்கு வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீக் நம்ம வந்து கணிச்சது பிஎஸ்யூ பேங்க்ஸு ரியாலிட்டி ரெண்டு தான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருந்தது. இந்த வாரம் நம்ம கணிச்சிருந்தது ஸ்டீல்ஸ், முக்கியமாக மெட்டல்ஸு, அதுலேயும் ஸ்டீல்ஸ் 2 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம். டாடா ஸ்டீல், சைட் ரெண்டுமே வந்து ரைஸ் ஆகிருக்காங்க. நீங்கள் மற்ற செக்டார்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியா செக்டார்லாம் ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு.
ஃபார்மா ஃபால் ஆயிருக்கு, எஃப்எம்சிஜி ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருக்கு. பட் நம்ம கணிச்சிருந்த அந்த மெட்டல் செக்டார் ஸ்டாக் மட்டும் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருப்பாங்க. டாடா ஸ்டீல் இதையும் வந்து பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. செயில் இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பை சைடில் தான் இருக்குது. நாளை மறுநாள் வரக்கூடிய ட்ரேடிங்கில் வந்து பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. செயில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் மாதிரி நடக்குது பாருங்க. நல்ல ஃபால்க்கு அப்புறம் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க இந்த இடத்துல பாருங்க, ஒரு டபிள்யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகுதா, ஒரு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுதா. அப்போ இந்த இடத்துல நெக்லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு ரிவர்சல் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு நம்ம வீடியோவில் வந்து வீக்லி அனாலிசிஸில் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு, ஒரு ரேஞ்ச் பவுண்டு வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ட்ரேடிங் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் வித்தின் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே தான். அப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு, இன்னைக்கு அப்சைடு தான் ரைஸ் ஆகும். நேற்றுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ரீவியஸ் டே கம்ப்ளீட்டாக ஃபால் ஆன மார்க்கெட்டு இன்னைக்கு அப்படியே ரிவர்சல் ஆகிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 5850 5900 வரைக்குமே இந்த அப்சைடு மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகலாம். நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலுடைய லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து இருக்கும். ஃபைன், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நாளை ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமைய வாழ்த்துக்கள்.